ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம் குமுதம் நேயர்களே. ஸோ ஃபைனலாக 4 மணி ஷோ கேரளாவிலேருந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ தான் போட்டு முடிஞ்சிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கென்யாவில் ஆரம்பிக்குது. ஸோ 2008 கதை ஆரம்பிக்குது. படத்தோட இன்ட்ரோவே வந்து ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஆரம்பிக்கிற ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் விசில்கோட சாங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் வர சின்ன சின்ன ட்ராமாஸ், காமெடியான சீன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபில் வருது. அதுக்கப்புறம் படம் எதை நோக்கி போகுதுன்றது நமக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே தான் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு 2 எமோஷனல் சீன் ஒன்று இருக்குது. அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். படத்தில் ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் சார் அங்கே அழுகுறாரு. பட் அந்த எமோஷன் நம்ம கனெக்ட் ஆகலான்னு கேட்டால் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆப்போசிட் வந்து யார் பண்ணுறா, அதுக்கு என்ன விஷயங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக வருதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து விசில்கோடோட சாங்கோட ரீமிக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. பிரேம்ஜி வந்து பிச்சுட்டாருன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி அந்த பாட்டை வந்து டிஜியில் ரீமேக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை வந்து பிரேம்ஜி பண்ணியிருக்காரு. ஆடியோ வந்து ஆடியோவாக கேட்ட விசில்கோட சாங் தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கண்கள் பாட்டோட விஷுவல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷுவல்ஸ் வேறு, இங்கே படத்தில் காட்டுற விஷுவல்ஸ் வேறு. அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சொன்ன மாதிரி கடன்னு போகுது. பட் ஆனால் நமக்கு என்னென்னா இல்லை ஒரு சீன் கூட டக்குன்னு ஒட்டலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது வந்து இன்டர்வல்ல செம்ம பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு தான். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த பிரசாந்த் வந்து 2-3 சீனில் வந்து விஜய் சார் கலாய்ப்பார். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் அதுக்கு நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு. பிரேம்ஜி அமரன் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் நிறையா பேசிட்டே இருக்காரு. இது வேறு எதுவும் டைலாக் வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தேன்னா விஜயோட பொலிட்டிக்கல் அதை பற்றி பேசுகிறார். விஜய் டைலாக்கே திருப்பி பேசிகிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஸோ சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வருது. நிறைய இடத்துல வந்து விஜய் சார் டிஷர்ட் போட்டு வராது. இன்டர்வலும் அப்படி தான் இருக்குது. காந்தி கேரக்டராக ஒரு ஏஜ்டு மேனாக 2 பசங்களுக்கு அப்பாவா அந்த விஷயத்தை பார்க்கும்போது மனுஷன் வந்து ஆக்டிங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காருன்னா எங்கள் விஜய்க்கும் அப்பா விஜய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஷன் காட்டுறாங்க. அப்பா விஜய் காந்தி அவர்களுக்கு வந்து இந்த ஓல்டு கெட்டப் மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஏஜிங் என்னங்க சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பேரும் வழக்கமாக நான் டபுள் ஆக்ட் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது சுத்தமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க டிஏஜிங். அந்த பாடி லுக்காகட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. கேப்டன் அதான். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்த கேப்டன் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வருதுன்னே சொல்லலாம். அது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு கன்வின்சிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று இருக்குல்ல, கேப்டன் வந்து உண்மையிலே வந்து ஒரு உருவமாக வருவாருன்னு சொல்லிட்டு அது இல்லாதது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் போயிட்டுருக்கு. என்னென்னா கொஞ்சம் வந்து இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு லேக் இருக்குது. என்னடா அந்த கதை எது நோக்கி போகுது, என்ன அடுத்து என்னங்கிற ஒரு இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு லேக் இருக்குது. ஸோ இன்டர்வல் பேங்கராக விட்டுருக்காங்க. ஈவன் பிஜிஎம் இன்டர்வலில் செம்மையாக இருந்துச்சுங்க. விஜய் சார் வரும்போது அது கொடுக்குற பிஜிஎம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் வந்துருக்கு. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன கதை இருக்குது, ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் 2 விஜய் சார் தான் காட்டிருக்காங்க. 3வது விஜய் சார் அவர் என்ன பண்ண போகிறாரு. மோகன் சாரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீனில் காட்டினாங்க, அதுக்கப்புறம் அவரை காட்டவே இல்லை. அவர் செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ண போகிறாரு. இன்னும் ஸ்பார்க் சாங் வரல, அது என்ன ஆகுதுலாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப் படம் பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். பாய். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.